ஃபலூடா வெரைட்டிஸ்லயே இதுதான் பெஸ்ட்னு சொல்வேன். இந்த ராயல் ஃபலூடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் கூட 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 to 15 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுட்டு இது ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 3 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 கப் வெர்மிசெல்லி ஆட் பண்ணிடலாம். இது 1 மினிட் மட்டும் குக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஓவர் குக் ஆகாம இருக்க ரெகுலர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 கப் மில்க்ல 1 டேபிள் ஸ்பூன் ரூ அப்சா சிரப் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த ஃபலூடாக்கு யூஸ் பண்ற மில்க் ரெடி. இதை ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபலூடாக்கு யூஸ் பண்ற ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணணும். நான் ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், எல்லாமே ரெடி. இப்போ அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு டால் கிளாஸ்ல 2 டேபிள் ஸ்பூன் ரூ அப்சா சிரப், இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லேயர்ல 2 டேபிள் ஸ்பூன் குக்டு வெர்மிசெல்லி, இதுக்கு மேல 2 டேபிள் ஸ்பூன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ரூ அப்சா மில்க்கையும் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ், இதுக்கு மேல உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிருக்கேன். ஃபைனலா டாப்பிங்ஸ்க்கு டூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சமா ரூ அப்சா சிரப், ஒரு செர்ரி. அவ்வளோதான், ராயல் ஃபலூடா ரெடி.